KLR the Photograph சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். நீங்க Canon mirrorless கேமரா வச்சிருக்கீங்களா? ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்றீங்களா? அப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய கேமரா செட்டிங்ஸ்லாம் ஓகேவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோல நான் Canon கேமரா பயன்படுத்தி ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கவர் பண்றாங்க இல்லையா? அவங்க பயன்படுத்த வேண்டிய சூப்பர் டூப்பரான செட்டிங்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன். வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க KLR the Photograph சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஃபோட்டோகிராஃபி செட்டிங், கேமரா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, என்ன இமேஜ் குவாலிட்டி செலக்ட் பண்ணி பயன்படுத்துறது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, நீங்கள் ட்ரெடிஷனல் வெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பயன்படுத்தி டேரெக்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் JPG லார்ஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ராவில் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ ரா ப்ளஸ் JPG கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஷார்ட்ஸ்க்கு JPG யூஸ் பண்ணிக்கோங்க. JPGயில் நான் சொல்கிறது அன்கம்ப்ரஸ் JPG, அதாவது வந்து உங்கள் கேமராவில் அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு எட்ஜஸ் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து லார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லை JPGயில், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரா ஆஃப்கோர்ஸ் ரா நீங்கள் ஃபுல் ரா ஷூட் பண்ணுங்கள், கம்ப்ரஸ் ராலாம் வேண்டியதில்லை, ஃபுல் ரா ஷூட் பண்ணிக்கோங்க. இது அவைலபிலிட்டி நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள். இது வந்து இமேஜ் குவாலிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் ஃபோட்டோ வந்து எந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் ப்ரொபோஷனல் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:2 அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 அப்படிங்கிறது அதனுடைய பாட்டம் சைடாக இருக்கணும் ஹாரிசான்டல் ஃப்ரேமில், 2 அப்படிங்கிறது அதனுடைய வெர்டிகல் ஹைட்டாக இருக்கணும். ஸோ அந்த 3:2 அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் நம்ம கலர் ஸ்பேஸ் பற்றி யோசிக்கணும். கலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கேமராவில் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து sRGB ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து Adobe RGB ஒன்று இருக்கும். Adobe RGB நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே sRGB செலக்ட் பண்ணிக்கோங்க. sRGB அப்படிங்கிறது சிம்பிள் RGB கலர்ஸ் அப்படிங்கிறது. sRGB கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 வேரியேஷன்ஸ் ஆஃப் RGB வந்துடும் உங்களுக்கு. அதாவது ரெட்டில் ஒரு 256, அப்புறம் வந்து ப்ளூவில் வந்து ஒரு 256, அப்புறம் கிரீன் ஒரு 256 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய கலர் ரேஞ்ச் வந்து ஐ திங்க் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதனால sRGB அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய சூப்பரான டூப்பரான ஒரு கலர் ஸ்பேஸ். அடுத்தபடி எந்த மாதிரி மோடில் எடுக்கலாம், எக்ஸ்போஷர் மோட் எதில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மேனுவல் மோட். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் மேனுவல் மோட் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து எக்ஸ்போஷர் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். அது குறிப்பாக நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுனால பல சமயத்தில் நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீட் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஆப்பர்ச்சரை சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்பீங்க பார்த்தீங்களா. அதனால ஐ திங்க் மேனுவல் மோட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால M மோடில் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன ஷட்டர் ஸ்பீட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 125 இருந்து ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேமராவுடைய ஃப்ளாஷோடைய சிங்க் ஸ்பீட் என்னன்னு பாருங்க, அதுக்கு கீழே வச்சுக்கோங்க ஷட்டர் ஸ்பீட். அவ்வளோதான், வெரி சிம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, அப்பர்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஷார்ப்பாக காமிக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் ஷார்ப்பாக காமிக்கணும் இல்லையா, முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க, ஃபோர் கிரவுண்டு, மிடில் கிரவுண்டு, பேக் கிரவுண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஷார்ப்பாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து அப்பர்ச்சர் எடுத்து போய் பண்ணுங்க, ஒரு 8 or 11 அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க. தூரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா 5.6 கூட ஓகேவா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் f8. அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 35mm ஃபோக்கல் லென்த்தில் அந்த ரேஞ்சில் ஃபோட்டோ எடுத்தீங்க, 24 எடுத்தீங்க அப்படின்னா படம் வந்து ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு அப்பர்ச்சர் ஆக்சுவலாக. ISO பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் நல்லா பவர்ஃபுல் ஃப்ளாஷாக வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து நீங்கள் ஒரு 400 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ISO சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவைலபிள் லைட்டை மிக்ஸ் பண்ணி எடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், மேபி உங்களோட ISO கொஞ்சம் கூட்டிக்கலாம், ஒரு 800 வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். அண்ட் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேமரா வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவாக இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா அவங்க ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் லெவல் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால அது பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப நாய்ஸியான ஒரு சீன் லைட் ரொம்ப லோவாக இருக்குது, நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப குறைச்சிக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ISO ரொம்ப கூட்டுறீங்க அப்படின்னா எஸ் அந்த சமயத்தில் உங்களுக்கு ரால் எடுக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட்டில் கூட ஓரளவுக்கு உங்களால் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிக்கூட முடியும் ஆக்சுவலாக. ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்போஷர் பொறுத்தவரை நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஆக்சுவலாக. ஓகே, உடனடியாக கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஃபோட்டோவில் கலர்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது என்னது, ஒயிட் பேலன்ஸ் இல்லையா. ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் உங்கள்ட்ட கெல்வின் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5000 வரைக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ளாஷுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் கூட அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ரொம்ப டங்ஸ்டன் பேஸ்டான ஒரு லைட்டிங் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடியோ லைட்டை கம்பைன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கெல்வின் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு லைட்டிங் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனில் வந்து ஒரு மல்டிபிள் லைட்ஸ் இருக்குது. இப்போலாம் வெட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் லைட்ஸ்லாம் போட்டு டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு அந்த லொகேஷனை வந்து ஒரு கிளாமரஸாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சு எடுத்தால் கூட தப்பு இல்லை. இது ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடி ஃபோக்கஸ் மோட், கட்டாமணி ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பயன்படுத்தி தான் நீங்கள் எடுக்கணும். அதனால் உங்கள் கேமராவில் என்ன பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இல்லையா, அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டாக. அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஒன் ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள் ஐ திங்க்
கேனன் கேமராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கண்டினியூஸ் வேண்டாம், சர்வோ வேண்டியது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா சர்வோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் ஷாட்டுக்கு தான் உங்களுக்கு சர்வோ தேவைப்படும். வெட்டிங்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது ஆக்சுவலாக. அதுவும் நீங்கள் ட்ரெடிஷனல் வெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவெண்ட்டை தான் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஒன் ஷாட் அப்படிங்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஃபோக்கஸ் ஏரியா செலெக்ஷன், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய உங்கள் கேமராவில் இருக்குது. அதில் எதை செலக்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு ஓவரால் என்டையர் ஏரியா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜோன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி ஒரு ஹரிசாண்டல் ஜோன் இல்லை ஒரு வெர்டிக்கல் ஜோன் அது மாதிரி செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு போர்ட்ரேட் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இல்லையா, சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் இருக்கும், கவனிச்சிருப்பீங்க நீங்கள் இல்லையா. அந்த எக்ஸ்டெண்டட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சிங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் ஃபேஸில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக அருமையான படங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட்டில் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் ஈவெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அந்த வைட் ஏரியா ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட்ரேட் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய சிங்கிள் பாயிண்ட்லேருந்து சுற்றி உள்ள அந்த அது ஆக்டிவேட் இருக்க மாதிரி அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு படத்தை எடுத்து பாருங்க. ஆக்சுவலாக இன்னும் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக படங்கள் வந்து சரியாக ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா வந்து அந்த படங்களை உங்களால் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரும் ஒரு பிராண்டோட நம்ம போய் நிற்கிற சமயத்தில் நம்மளோட படங்கள் வந்து நிச்சயமாக செமையாக சூப்பராக ஷார்ப்பாக இருக்கணுங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு சந்தேகமே கிடையாது ஆக்சுவலாக இல்லையா. அதனால் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரைவ் மோட் செலெக்ஷன் நம்ம பண்ணணும். ட்ரைவ் மோட் அப்படின்னா ஷட்டர் பட்டன் ஒரு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்குது அப்படிங்கிறது ட்ரைவ் மோட். உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு அதுவும் நீங்கள் ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஒரு முறை நீங்கள் ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் இல்லையா. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சிங்கிள் ஷாட் ட்ரைவ் மோட் பார்த்தீங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் போட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் ட்ரைவ் மோட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு மோஸ்ட்லி இது தேவைப்படாது ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா பெரிய லெவலில் வந்து ஆக்ஷனோ எக்ஸ்பிரஷனையோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரைவ் மோட் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக சிங்கிள் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேவா, கடைசி நம்ம பார்க்க வேண்டியது கேட்டிங்கன்னா எக்ஸ்போஷர் மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் டோட்டலாக ஃப்ளாஷை பயன்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா கேமராவில் எக்ஸ்போஷர் மீட்டர் உங்களுக்கு எந்த வெள்ளவும் யூஸ் ஆகாது உங்களுக்கு. அதனால் அது எதில் வேணா இருக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் ஃப்ளாஷை தாண்டி நீங்கள் அவைலபிலிட்டியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் பார்த்தீங்களா அது இவாலுவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இருக்கும் அது கேமராவுடைய டிஃபால்ட்டான ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் ஆக்சுவலாக. அப்போ கேமரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது என்டையர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஐ திங்க் எவாலுவேட் பண்ணி அங்கே என்ன லைட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அது மாடர்ன் கேமராஸில் மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி எவாலுவேட்டிவ் மீட்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. அப்போ உங்கள் சப்ஜெக்ட் நடுவில் இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுங்கன்னா சப்ஜெக்ட் மேலே எவ்வளோ லைட் வருது அப்படிங்கிறத கேமரா வந்து அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எக்ஸ்போஷரை டிசைட் பண்ணோம். அதனால் எவாலுவேட்டிவ் அப்படிங்கிறது தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்போஷர் மோட் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த எக்ஸ்போஷர் மோட் எதில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அவைலபிலிட்டியில் எடுக்கல அப்படிங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வெல், இவ்வளோ தாங்க ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் கேனன் கேமரா பயன்படுத்தி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வேர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் வந்து எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் இதே செட்டிங்கில் தான் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அதிகப்படியான படங்கள் இந்த மாதிரி செட்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. எப்போயாவது தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொஞ்சோடு உங்களுடைய செட்டிங்ஸை நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ISO நான் சொன்னேன் உங்களுக்கு 400 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னா சார் 800 போகலாம், தேவைப்படுச்சுன்னா 800 வச்சுக்கலாம். ட்ரைவ் மோட் சொன்னேன் உங்களுக்கு சிங்கிள் ஷாட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஷாட் கிடச்சது அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், நாங்கள் டகார்னு குயிக்காக எங்கள் என்ன பண்ணலாம் ட்ரைவ் மோட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மோடில் போய் எடுக்கலாம். அந்த மாதிரி ஸோ என்ன பண்ணிக்கோங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக நீங்கள் அதில் வந்து ரொம்ப ரெஜிட்டாக நீங்கள் அதில் செட்டில் ஆகிடாதீங்க ஆக்சுவலாக. நான் இந்த வீடியோட நோக்கமாக என்ன கேட்டிங்க அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து என்ன செட்டிங்கில் வச்சு எடுத்தால் படங்கள் சிறப்பாக வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆரம்பம், ஒரு ஜஸ்ட் பிகினிங் வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. இது ஒரு இண்டிகேட்டிவாக வச்சுக்கோங்க, சஜஸ்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேண்டிய மாதிரி அங்கங்கே கொஞ்சோண்டு நீங்கள் மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை மாற்றிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண கேனன் கேமராவுடைய ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய கேனன் யூசர்ஸ் எல்லாருக்குமே டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரு லைக் தட்டி விடுங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலி இது குறித்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் சார் இதில், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக அதையும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் நடத்த
நடத்தக்கூடிய ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியோட கோர்சஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலா. இப்போ இந்த சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ்ல இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், டீட்டெயிலாக அதை பற்றி நான் பேசுவேன் ஆக்சுவலா. ஸோ உங்களை யாருக்காவது வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து ஃபார்மலாக படிக்கணும், ஸ்ட்ரக்சராக படிக்கணும், ஒரு கரிக்குலம் பேஸ்டாக லேர்ன் பண்ணணும், உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் நடத்தக்கூடிய கோர்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக. ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்குது, போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து ஃபுல் டைம் டிப்ளமா கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்ஸ் லைக் டேபிள் டாப் ஒர்க் ஷாப்ஸ், ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஐ திங்க் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறீங்களோ, எந்த ஜானரில் நீங்கள் போயிட்டு அதை டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, தாராளமான கீழே கொடுத்துருக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கவுன்சிலர் உங்களோட பேசுவாங்க. ஸோ பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களை ப்ராப்பராக வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபோட்டோகிராஃபராக உங்களை ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் என்னுடைய கிளாஸஸில், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2001 இருந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி நான் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆம்பிஷன் ஆக்சுவலாக. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஆம்பிஷன்ஸ் படிச்சு போனவங்க, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணுறவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன் நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகக்கூடாது? கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக. கேட்டு கொடுத்த நம்பரில் உங்களை நான் வந்து கிளாஸில் மீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் இதான், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனல் பார்க்குறீங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க, பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ வந்து இது மாதிரி வீடியோஸ் வந்து நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள். ஸோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.